Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் யாராச்சும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் ஆகலாம்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாப்பிக்குள்ளே வந்துடலாம். நண்பா ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஃபீவர், பேச முடியல, அதனால் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார்டிங்காக வந்து பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வச்சு கொடுக்குறது நான் பேசுகிற ரிப்போர்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க. ஆனால் நம்ம காட்டுற ரிப்போர்ட் வந்து 100% என்னோட AdSense ரிப்போர்ட் தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா? தென் டைம் பாருங்கள், எக்ஸாக்டிங்காக 11:41 ஆகுது. இப்போது பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம டேட்டா நம்மளோட டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள், $1.77 வந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $3.97 வந்து நமக்கு எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா $936.66 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. தென் திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1090 வந்து நமக்கு எக்ஸாக்டிங்காக வந்து இருக்குது. சரிங்களா? தென் இப்போ பேலன்ஸில் வந்து பாருங்கள், கூடவே $1140.57 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. இந்த மாதம் 21 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கூகுள் AdSenseலேருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. டேட் வந்து பார்த்தீங்க என்றைக்கு அனுப்புவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 21 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. 21 நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா பேலன்ஸில் இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அது வந்து 00 ஆடும். ஓகேங்களா? பட் 21 அனுப்புகிறாங்கன்னா நமக்கு ஒரு மெயில் வரும். என்னென்னா 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிற மாரி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாரி ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வந்ததுலேருந்து 4 டேஸ். ஓகேங்களா? 21 விட்டுருங்க, 22, 23, 24. ஓகேங்களா? 24 நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் நமக்கு இந்தியன் கரன்சி அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். சம்டைம் 24 ஏறலை அப்படின்னா 25 ஏறிடும். ஓகேங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் பாருங்கள், $1133.44 வந்து நமக்கு லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணது. ஓகேங்களா? சரி, இதில் இப்போ முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா தென் கண்ட்ரிஸு, தென் எந்தெந்த பேஜஸ், இதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம சேனலில் போய்ட்டு ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் யூஸ் பாருங்கள். இது ஏன் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சதான் AdSenseக்கு இந்த ரெவன்யூன்றது உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஷார்ட் அண்ட் டைமில். ஓகேவா? சரி, இது ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த $1.77 ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பா, என்னோட சைடில் வந்து தேவையில்லாமல் இன்வாலிட் கிளிக்கு, அதாவது ஆடு கிளிக் வந்து வேணும்னே யாரோ வந்து ஒருத்தர் ஷெல்ஃப் கிளிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்த சைடை சேஃபாக பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரே ரீசனுக்காக ஆடு மொத்தம் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். சரிங்களா? காலையில் எப்படி சொல்கிறது, 8 மணிக்கெலாம் வந்து 150 ஆடுகளுக்கு இந்தமாரி வந்து இன்வாலிட் கிளிக்கு நடக்குதுங்க. தென் நீங்கள் வந்து எங்கே ப்ரோ இப்போ 150 ஆடுகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம். மோஸ்ட்லி இன்வாலிட் கிளிக்லாம் வந்து அன்னன்னைக்கு வந்து அப்பப்போ மைனஸ் ஆகிடும். பட் அடிக்கடிக்கு நடக்கிறதால வெப்சைட்டில் வந்து ஆடு வந்து பர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். சரிங்களா? தென் வீடியோ நான் எடுக்கிறேன்னா அப்போ தான் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, ஓகேங்களா, அப்படியே 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஆடு வந்து ஆன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதனால தான் நமக்கு ரெவன்யூமே கம்மியாக இருக்குது, சம் ஆடு கிளிக்குமே கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா எப்போயுமே ஸ்டார்டிங் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, மந்த்து வந்து முதல் ஸ்டார்டிங் 10 டேஸ் தாங்க நல்லா இருக்கும் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே போகுதுனாவே நமக்கு ரெவன்யூ கம்மியாக இருக்கும். அதுக்குன்னு ரெவன்யூ கம்மியாக இருக்கிற டைமில் ஆடுகளுக்கு அதிகமாக நடந்ததுன்னா வச்சுக்கலாம், ஆட் லிமிட்ன்றது டக்குன்னு வந்துடும். அதனால் சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணணுன்ற ஒரே சுச்சுவேஷனால் ஆடெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். சரிங்களா? ஏன்னா சிடிஆர் பாருங்கள், இப்போயே உங்களுக்கு தெரியும் 7.75% இருக்குது. அதனால் ஆடை மொத்தம் ஆஃப் பண்ணி வைக்க சுச்சுவேஷன். புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த $1.77 வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போமா? இப்போது இந்த இடத்த பாருங்கள், பேஜஸ் பாருங்கள், 542 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த 542 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால் $1.77 வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்குவீங்க. ஆனால் அப்படி கிடையாது. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் எப்படின்னா
நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் எவ்வளோ பேர் வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரங்கள் வந்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தா நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? தென் அது ஒவ்வொரு கிளிக்குக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும். அது இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு விசிட்டர் வராங்க இல்லையா, அது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அந்த ஒவ்வொரு ஆட் கிளிக்குக்குமே அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். புரியுதுங்களா? அந்த விதத்தில் என் வெப்சைட்டுக்கு பாருங்கள் 542 பேர் வந்திருக்காங்க. அதில் 42 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. சரிங்களா? 42 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $1.77 வந்து கிடச்சிருக்கு. அப்போ ப்ரோ என்ன சொல்ல வரீங்க, ஒரு நாளைக்கு நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்தாலும் சரி அல்லது 1,00,000 பேர் வந்தாலுமே நமக்கு ரெவன்யூன்றது அந்த பேஜ் யூஸ்க்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, ஆமாம் நண்பா, மோஸ்ட்லி வந்து அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு US, UK, சிங்கப்பூர், பிரான்ஸ், குவைத் அதுமாரி அதர் கண்ட்ரி, அதாவது பர்டிகுலராக நான் சொல்கிற கண்ட்ரி நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அதர் கண்ட்ரி இந்தியா விட்டே வெளியே போயிட்டாலே அது யூனிட் டார்கெட்டில் தான் வரும். ஓகேங்களா? அதனால் அதர் கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்து நல்ல ICPC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு நீச்சை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆடு கிளிக்கே நடக்கலாலும் ஒரு சென்சர் 2 சென்ஸ் வந்து ஒரு சில கண்ட்ரியில் வந்து உங்கள் சைடு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா கிடைக்கும். ஓகேங்களா? அது விட்டுட்டு ஆடு கிளிக்குன்றதே பர்மனெண்ட்டாக நடக்காமல் எனக்கு ரெவன்யூ மட்டும் வரணும், மந்த்துக்கு ஒரு $100 இல்லைன்னா $1000 வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது எஃபெக்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அதனால் கண்டென்ட் குவாலிட்டியாக நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அப்போ தான் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அதுவும் பிகினர்ஸாக வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஓப்பனாக சொல்கிறேன், மொதல் 1.5 வருஷத்துக்கு உங்களால் ரெவன்யூன்றது பார்க்க முடியாது. ஓகேங்களா? இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் ஸ்டார்டிங் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமேட்டுக்காக தான் அதுக்கான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். இதுதான் பிளாக், இதுதான் வெப்சைட் எல்லாமே. ஓகேவா? சரி, இப்போ 42 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $1.78 வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் ஒவ்வொரு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? தென் பக்கத்திலே பேஜ் RPM அண்ட் CPC பாருங்கள். இது ரொம்பவே ஒரு முக்கியமானது ஒன்று. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு அதிகமான ரெவன்யூ வரத்துக்கும் இதுதான் ஒரு முக்கிய காரணம். ஓகேங்களா? அதே போல் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே வந்து அரௌண்டு ஒரு கிளிக்குக்கு $500 வரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இதுதான் காரணம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது இந்த பேஜ் RPMனா என்ன, சிபிசின்னு என்ன, இது ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் RPMன்றது டிராஃபிக் காஸ்ட்டுன்னு சொல்லலாம் அல்லது காஸ்ட் ஃபார் கிளிக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஒரு விசிட்டர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா $3.26 வந்து கிடைக்கணுங்க. ஆனால் நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ரீசன் ஆனால் கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.04 சென்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு ஆடு கிளிக் நடந்தால் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குன்னா 4 சென்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆக்சுவலி இப்போ என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் போக இருக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரே நாளில் $200 வந்ததெல்லாம் கூட இருக்குது. ஏன், அதாவது இந்தமாரி நிறைய வீடியோஸ் இருக்குங்க, உங்களுக்கு போய் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பேஜ் RPM சிபிசி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தென் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்து இது வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் இந்த டைம் பாருங்கள், சாரி நண்பா, முடியல, ஒன்றும் பேச முடியல, ஒரே தலைவலி. சரிங்களா? 11:48 இந்த டைமில் பேஜ் RPM சிபிசி பாருங்கள் $3.26. ஓகேங்களா? அவ்வளோ இருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோனா 0.4 ரீசன் என்ன, இப்போ பர்டிகுலராக இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு இது போல் நம்ம ஒரு கீவேர்ட்ஸை ரிசர்ச் பண்ணி ஒரு போஸ்ட் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறோன்னா அதனுடைய சிபிசி லோ, அதாவது எப்படி சொல்கிறது, மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா $100 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அதுபோல் ஒரு போஸ்ட்டு போட்டு அதுபோல் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு விசிட்டர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு எப்படி சிபிசி மெயின்டைனிங் ஆகும்? ஓகேங்களா? ஆனால் அதை விட்டுட்டு ஒரு டெக்னாலஜி பற்றி ஒரு போஸ்ட்டு போடுறீங்க, தென் ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னும் போது அதுக்கான கீவேர்ட் நீங்கள் ரிசர்ச்சில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்களேன், சிபிசி எவ்வளோ இருக்குன்னு. அதாவது $100, அது எக்ஸாம்பிளுக்கு $500 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணாலே $1, $2 தான் சிபிசி வருதுன்னும் போது, அப்போது ரொம்பவே $1, $2 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து ஆட் கிளிக் நடக்குதுன்னா இப்போ எனக்கு வருதுல்ல சிபிசி 0.4 சென்ஸ் இந்தமாரி அப்படி தாங்க உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? தென் பக்கத்திலே பேஜ் பக்கத்திலே இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 1530 வந்து இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. சரிங்களா? இது ஏன் இந்த இடத்த சொல்ல வரேன்னா, இந்த இம்ப்ரெஷன் மூலிமா என்ன யூசேஜ் அப்படின்னா, இம்ப்ரெஷன் மூலிமா எந்த யூசேஜும் கிடையாது, ஆனால் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போது நீங்கள் யூடியூப்ஸில் என் வீடியோ கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா ஒன்று சர்ச் பண்ணியிருப்பீங்க, பர்டிகுலராக என் சேனல் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பட்டதில்லை, ஏதோ ஒரு நீச்சல் தேடி இருப்பீங்க, அதில் என் வீடியோ வந்து ரெக்கமெண்டில் வந்திருக்கும். ஓகேங்களா? அது போல் நம்ம வெப்சைட்டோடைய ரேங்கிங் பொசிஷன் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த இம்ப்ரெஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
தென் இந்த இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது மூலிமா அமௌண்ட்டெல்லாம் எதுவும் வராது நண்பா. ஓப்பனாக சொல்கிறேன். இது பேருக்கு தான் இம்ப்ரெஷனோ தவிர மற்றபடி அமௌண்ட்டெல்லாம் எதுவும் வராது. சரிங்களா? இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருதுன்னா பக்கத்தில் பேஜ் யூஸ் பாருங்கள். நான் எதாவது 542 பேர் வந்திருக்காங்களே, இந்த 542 பேரும் 1 or 2 minutes இருந்திருக்கலாம், 1 or 2 seconds இருந்திருக்கலாம், 1 or 2 hour கூட இருந்திருக்கலாம். யார் எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த பேஜ் இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். சரிங்களா? தென் கீழே பேஜ் சிடிஆர் பாருங்கள் 7.75% வந்திருக்கு நண்பா. இது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, சைடு வந்து இப்போதைக்கு சேஃப் ஜோனில் தான் இருக்குது. பட் ஆனால் 100% சேஃப் ஜோனில் இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா கிடையாது. ரீசன் என்னென்னா எப்பவுமே இந்த பேஜ் ஃபீச்சர் வந்து 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போனாலே நமக்கு ஆட் லிமிட் கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது 1 or 2 days இருந்தால் பிரச்சனை கிடையாது. வீக்லி வந்து 4 நாளைக்கு எப்பயுமே 10க்கு மேலே தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் 30-40 இருக்குன்னா உங்கள் டொமைன் 6 month கூட சர்வே பண்ணாது. ஆட்சன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணி துரத்தி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? பேஜ் சிடிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பேஜ் சிடிஆர் எப்படி மெயின்டைனிங் பண்ணுறது தெரியல.